இந்த பாவத்தை தீர்த்து வைக்கிறவர் தான் சனியோட வேலையா? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இதெல்லாம்? உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்கும் இதுதான். இந்த ஊர்ல சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு அதிபதி. இந்த ஊர்ல தரிசனம் பண்ண இந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வன இதெல்லாம் இருக்காதும்பா. சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு, இவ எப்படி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காளோ அது மாதிரி இந்த ஊர்ல தரிசனம் பண்ணா குடும்பத்துல ஸ்தாபனத்துல ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்கிறது வரலாறு. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். இப்போ டக்குன்னு இந்த கோவில் டூர் போறது, கோவில் போறது, கிளம்பி போறது அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான். ஆமாம் சார், ஏதோ அந்த கோவிலுக்கு போனால் எங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சிடும், ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும், இழந்த விஷயங்கள் கிடைச்சிடும், இந்த ஜோசியர் சொல்லிட்டாரு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. இந்த கோவிலுங்கிறது என்னென்னா நம்மளை சரி செய்து கொண்ட இடம். நம் நட்சத்திரம் அந்த கோவிலில் சரியாகுது. நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற தசை புத்தி, இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தசா புத்தி 120 வருடங்கள் சந்திர திசையில் ஆரம்பித்து சனி திசையில் சந்திரனில் பாலபிம்பமாக பிறந்து சனியில் வயோதிகத்தை அனுபவித்து இறந்து போகணுங்கிறது தான் விதி. ஆனால் என்ன ஆகும்னா, திடீர்னு ஒருத்தர் பிறக்கிறப்ப செவ்வாய் திசையில் பிறப்பாங்க, ஒருத்தர் ராகு திசையில் பிறப்பாங்க. எல்லோரும் சந்திர திசையில் பிறந்து சனி திசையில் மரணம் அடைவது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, இந்த நிழல் கிரகம் கொண்டு இடையில் சொருகுறாங்க. குருவுக்கு முன்னாடி ராகுவையும் சுக்கிரனுக்கு முன்னாடி கேதுவையும் கொண்டு ஜோதிடத்தில் சொருகுறாங்க. இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றின நிறைய விளக்கங்கள், கதைகள், நேரடி காட்சிகள், விஷுவல் ட்ரீட், ஏஐ வித் ஹியூமன் ரிசோர்ஸஸ். நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இல்லாமல் வெப்சீரிஸ்லாம் பண்ண மாட்டேன். ஜோதிட வெப்சீரிஸ் உங்களை தேடி வரப்போகுது. பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கனை அழுத்துங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணோம். நாங்கள் ஏன் சார் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணோம்? இதற்கு ஒரு சிறிய ஒரு கட்டணம் உண்டு. ஏன் அதை கட்டணும் அப்படின்னா, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிடத்தோட வெப் சீரிஸ் இதில் வரப்போகுது. கிரகங்களோட வரலாறு, நட்சத்திரங்களோட அடையாளங்கள், அந்த நட்சத்திரம் எந்த கோவிலில் சாப விமோச்சனம் அடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இந்த ஆப்பை ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ரொம்ப பெரிய முயற்சி. ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் எடுத்த ஒரு பெரும் முயற்சி. இது கூட நிறைய, இதுக்கு திரைக்கு முன்னால் நானும், திரைக்கு பின்னால் நிறைய கலைஞர்கள், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அவர்களுக்கும் தேவை, எனக்கும் தேவைன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு கலைஞனுக்கு நீங்கள் தர பணத்தை விட நீங்கள் தரக்கூடிய பாராட்டுக்கள், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், நீங்கள் கொடுக்குற அக்னாலேஜ்மெண்ட், இது நல்லா இருந்தது, அதுக்கே இன்றைக்கி பெரிய மனசு தேவைப்படுதுன்னா பாருங்களேன். சில பேர்த்தெல்லாம் திருப்தியே பண்ண முடியாது. என்ன ஜோசியம் சொன்னாலும் எங்க இன்னும் சொல்லுங்கள், இவ்வளோதாங்க சொல்ல முடியும், அதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாதுங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் தெய்வமே இறங்கி கை தூக்கி, அப்பா நான் தான்ப்பா சிவன், நான் தான்ப்பா முருகன், நான் தான்ப்பா விஷ்ணுன்னு சொன்னால் கூட அவங்கெல்லாம் நம்ப போகிறதில்ல. தெய்வம் மனுஷ ரூபேனா கலியுகத்தில். இதை நம்ம சரி, இதை விட்டுருவோம், மேட்ருக்கு வருவோம். இப்போது சனி தசை, சனி புத்தி. சார் சனி பகவான் இல்லைன்னா ஜோசியம் இல்லைங்க. எல்லோரும் விரும்புவது இளமை, அழகு, யவ்வனம். யாரும் விரும்பாதது வயோதிகம், முடிவு, ஃபினிஷ். இதுவரை ஸ்டைலாக இப்போ சொல்லணும், ஃபினிஷ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும், இப்படி வேற சொல்லணும், அப்போ தானே புரியுது. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருப்பா? செய்த பாவத்தை தீர்ப்பவனுக்கு பெயர் பாவியா? நீ செய்த பாவத்தை நான் தீர்க்கிறேனேன்னு சனி பகவான் சொல்கிறார். இந்த சனி தசை வரப்போ தான் ஒரு ஜாதகன், சனி புத்தி வரப்போ தான் என்ன கேட்பான்னா, நான் என்ன பாவம் பண்ணேன்? சனி தசை 19 வருடங்கள், 9.5 வருடங்கள் சனி பகவான் மேலே செல்வார், 9.5 வருடங்கள் இந்த சனி பகவானும் தரம் தாழ்ந்து செல்வார். அப்போ வச்சு செஞ்சுருவார். அப்போ 19 வருஷமும் கஷ்டமானா அப்படி இல்லை. தகுதி, நிலை, அவன் மனதில் எதை பெரிதென நினைக்கிறானோ அது அவனுக்கு இல்லாமல் போகும். இதுதான் சனி தசை. நிறைய பேர் இந்த சனியினுடைய தாக்கத்தை அனுபவிக்க முடியாமல் வேதனைப்பட்டிருக்காங்க, இழந்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் மனதில் அதை பெரிதென நினைத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் எல்லா இழப்பும் கிடையாது. ஒருத்தருக்கு வேலை போயிடும், ஒருத்தருக்கு ஹார்ட்டு போயிடும்,
இருதயம், கபம், சுவாசம், கால், சனியினுடைய பாகம் இது பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும் தெரியாது. ஒருத்தருக்கு வீசிங் வரும், ஒருத்தருக்கு ஆன்ஜியோகிராம் வரும், ஒருத்தருக்கு ஹார்ட்ல பைபாஸ் நடக்கும், ஒருத்தருக்கு காலில் அடிபட்டு விபத்து வந்து காலை இழக்கக்கூடிய பிராப்தம் வரும். அவனவன் செய்த கர்மாவிற்கேற்ப அந்த சனி பகவான், சனியை நியாயவான்பாங்க, நீதிவான்பாங்க, கிடையவே கிடையாது. இரக்கம் இல்லாம ஸ்ட்ரிக்டா பண்ணுவாருன்னு சொல்லலாமே தவிர நீதிமான், இரக்கமான், நியாயவான்கிறவரெல்லாம் வேற. அப்போ நம்ம பாவத்தை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல், இரக்கமே இல்லாமல் அந்த பாவத்தை தீர்த்து வைப்பவர் சனி பகவான். இப்போ புரியுதா? குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்தால் கூட மொத்த குடும்பமும் கஷ்டத்தை அனுபவிக்கும். சார் நிஜமாவா சார்? நீ என்ன சார் பக்குன்னு கிளப்பி விட்ற? இன்றைக்கும் நான் சொல்கிறது எல்லாருமே ஜாதகத்தை எடுங்க. நட்சத்திரம், கிரக அமைப்பு, இது வெளிநாடு போகிற ஜாதகம், பணம், வீடு, வாசல் எல்லாம் சூப்பர், ஓகே. ஆனால் தயவு செய்து என்ன திசை நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த திசை, இந்த புத்தி இப்போ முடியுது, பார்த்தா அடுத்த புத்தி வரப்ப நம்ம சந்திக்கிற நபர்கள்லாம் வேறையா இருப்பாங்க, நம்ம இருக்கிற இடம் வேறையா இருக்கும். இந்த மாற்றம் உலகியல் நீதி. இந்த சனி பகவான் இருக்கலே 9 கிரகத்தில் வச்சு செய்கிறது யாருன்னா சனி. குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன், புதன் வந்து நடுப்புற. அவர் சுபரும் கிடையாது, பாவமும் கிடையாது. இந்த 4 இந்த பக்கம் சனி, ராகு, கேது, செவ்வாய். சனி, ராகு, கேது, செவ்வாய் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சனி செஞ்சதில் 3/4% ராகு செய்வார், ராகு செஞ்சதில் 50% கேது செய்வார், கேது செஞ்ச 50% செவ்வாய் விடாமல் அப்படியே பண்ணும். செவ்வாயும் கேதுவும் 7 வருஷம், ராகுவும் சனியும் 18-19 வருஷம். குரு திசை 16 வருடங்கள், சுக்கிர திசை 20 வருடங்கள், சந்திர திசை 10 வருடங்கள், சூரிய திசை 6 வருடங்கள், புதன் திசை 17 வருடங்கள். அப்போது இதெல்லாம் டோட்டல் பண்ணினோம்னா 120 அப்படிங்கிற எண்ணிக்கை நமக்காக வந்திருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த கிரகத்தினுடைய வரலாறு, அந்த கிரகம் என்ன அனுபவிச்சதோ அதெல்லாம் நம்ம அனுபவிப்போம். இப்போ இந்த சனி இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? சனி திசையில் வந்தாலும் சரி, சனி புத்தியில் உட்கார்ந்தாலும் சரி, அப்போது இவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்கணுமா? இந்த பாவத்தை தீர்த்து வைக்கிறவர் தான் சனியோட வேலையா? அந்த பாவத்தை தீர்த்து வைக்கிறவர் தான் சனி பகவான். அது தீர்க்கும் போது நமக்கு வலி இருக்கும், வேதனைகள் இருக்கும். இந்த திசையோ புத்தியோ, திசை புத்தி இல்லை, இது திசையில் வந்தாலும் சரி, சுக்கிர திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி இப்படி வந்தாலும் சரி, அப்போதான் ஒரு ஜாதகன், ஒரு மானுடன் என்ன கேட்பான்னா, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நல்லவனாகட்டும் இல்லை ரொம்ப நல்லவருங்க அவராகட்டும், கொஞ்சம் தடுமாறுறவராகட்டும், என்ன கேட்பாங்கன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இதெல்லாம்? உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாத்துக்கும் இதுதான் வச்சு செய்யும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் சரி சார், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சனியோட வரலாறை நான் கேட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு நல்ல கோவில் தமிழ்நாட்டில் பிரமாதமான கோவில் உண்டு. கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர் சிவன் கோவில். அம்பாள் பஞ்சா மாறி அங்கே நின்னாலாம். சிவபெருமான் அக்னி ஸ்வரூபம், ருத்ரமூர்த்தி, நெற்றிக்கண் நெருப்பு இல்லையா, நெருப்பு ஸ்வரூபமாக கணவன் இருந்தாராம். மனைவி என்ன பண்ணினாலாம், நான் சாந்தமாக இருந்து நீராக இருந்தோன்னா எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துடும், நாங்கள் நீரும் நெருப்புமாக இருக்க விருப்பப்படலை, பஞ்சும் நெருப்புமாக இந்த ஸ்தலத்தில் காட்சி தரோம் அப்படின்னு. அப்போது கணவன் எப்படி இருக்கானோ அதற்கு தகுந்த அளவுக்கு மனைவியை மாறிக்கணும்னு சொன்னாங்களே தவிர, மனைவி எப்படி இருக்கிறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி கணவன் மாறிக்கணும்னு சொல்லப்படவில்லை சாஸ்திரத்தில். சிவன் உக்ரமாக இருக்கார், நெருப்பு ரூபமாக இருக்கார், அக்னி ரூபமாக இருக்கார். நான் பஞ்சாக மாறுகிறேன் அப்படின்னு பஞ்சும் நெருப்புமா சிவபெருமானும் அம்பாலும் காட்சி கொடுத்த ஸ்தலம். இதில் சனி பகவான் வந்து வரம் கேட்கிறார் அந்த இடத்துல. கொல்லிக்காடு. கொல்லிக்காடுன்னா என்ன? நெருப்பு வெந்த இடம், நெருப்பு வேகும் இடம், ஒரு மனிதனுடைய அந்தம், முடிவு, இடுகாடு, அதை காத்து நிற்பவர் யாருன்னா சிவபெருமான். திருவிளையாடலில் வருதே, அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படவிரண்டும் கால்தனை விரித்து சங்கதனை கீர் என இருக்கும் நக்கீரரோ என் கவியை ஆராயத்தக்கவன். அதுக்கு நக்கீரர் சொல்லுவார், சங்கை அறுப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோமே தவிர அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. எப்படி? சுடுகாடு சொடலை காத்து நின்று பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, என் ஜாதி உயர்ந்ததுன்னு நக்கீரர் சொல்கிறார். நான் சங்கை அறுக்கும் ஜாதியில் பிறந்த, அதுதான் எங்கள் தொழில், என் குல தொழில் அது, உனக்கு ஏது தொழில்?
பிணத்தை காத்து, இடுகாடு காத்து, பேய் பிசாசை கட்டி இப்படி கொல்லி காடுல நிற்கிறியே அந்த ஸ்தலம், அங்கே சனி பகவான் வந்து சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணி வரம் கேட்கிறார். எனக்கு பாவிங்கிற பேரை கொடுத்துட்டியே, என்ன புண்ணியவான்னு யாரும் சொல்ல மாட்டானா? நான் புண்ணியத்தை கொடுக்கக்கூடாதா? நான்லவா அவன் பாவத்தை தீர்த்து அந்த அவச்சொல்லையும் அவப்பேரையும் வாங்கிக்கிறான். என்னெல்லாம் எல்லாரும் திட்டிட்டு போகிறாங்க. இன்றைக்கும் திட்டுறாங்களே, சகுனியை திட்டுறாங்களே, ராமாயணத்தில் கூனியை திட்டுறாங்களே. ஆனால் சகுனியும் கூனியும் இல்லைன்னா ஏது ராமாயணம், ஏது மகாபாரதம்? சனி இல்லைன்னா ஏது ஜோதிடம்? தெரியுதா? சனியை நீதிவான்னு சொல்லக்கூடாது, நியாயவான்னு சொல்லக்கூடாது. பாவப்பட்ட கிரகம், பாவத்தின் உச்சம். அந்த பாவத்தை தீர்த்து வைப்பவர் சனி பகவான். எனக்கு புண்ணியவான்னு ஒரு ஸ்தானம் கொடு அப்படின்னு வரம் கேட்கிறப்ப தானியாதிபதியாக வரம் கொடுக்கிறார் சிவபெருமான். சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். ஒரு ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனா புண்ணியவனா இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காம சனி பகவான் இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி, நான் தனதான்யாதிபதியா இருக்கணும், குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியா இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கிட்டு சிவாலயங்கள்ல மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்துல 2வது அவதாரம் கையில ஏற்கலப்ப காகம் அபேகஸ்த முருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊர்ல தரிசனம் பண்ணா கோலது துயர் தீர்க்கும் கொல்லிக்காடரே. கிரக ரீதியா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தால் துடைப்பார். சாதாரணமா தரிசனம் பண்ணா ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே, புகழ் ஓங்குறதா வரலாறு. இந்த ஊர்ல சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு அதிபதி. 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். குபேர சம்பத்து உனக்கு கிடைக்கட்டும். இங்கே வந்து பிரார்த்தனை செய்பவர்கள் சனி திசை, சனி புத்தியை மிக எளிமையாக கடப்பார்கள். 2 நல்லெண்ணெய் தீபம். இப்போ இந்த விளக்கேற்றுறது ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு. 8 விளக்கு, 12 விளக்கு, 16 விளக்கு. அங்கேயே வாசல்ல மேஷராசி இத்தனை விளக்கு, ரிஷபராசி எந்த ஜோசியர் கொடுத்தாங்கன்னு தெரியல. 2 கண்கள், 2 விளக்கு, 2 தீபம். இது ஒரு பிரார்த்தனை. எப்படின்னா, புவியீர்ப்பு விசை உண்டு. பொருட்கள் மேலே போட்டால் கீழே விழுந்துடும். இப்போ இந்த ஃபோனை நான் இப்படி கீழே போடுறேன், கீழே விழுந்துருச்சு. ஆனால் நெருப்பு ஏற்றி பாருங்களேன், அது மேல் நோக்கி எரியும். அந்த ஃபியூம்ஸோ அந்த அக்னியோ இப்படி கீழே நோக்கிட்டு எரியாது. தீபம் கீழே பார்த்து எரியாது, மேலே பார்த்து தான் எரியும். அப்போ என்ன அர்த்தம்னா, கீழே விசை இழுக்குது, மேலே ஒரு விசை தூக்குது. அந்த கிரகம் கீழேயும் போக முடியாமல் மேலேயும் போக முடியாமல் அந்தரத்தில் சுழல ஆரம்பிக்கிறார்கள். கீழே மேலே கீழே மேலே. அதனால தான் ஹார்ட்டினுடைய துடிப்பு, இதயத்தினுடைய துடிப்பு இசிஜி மிஷினில் பார்க்குறப்ப நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸ்னு இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கும். அப்படி இயங்கினாதான் அவன் வாழ்கிறான் அப்படின்னு அர்த்தம். சார் மேட்ருக்கு வாங்க சார், நீங்கள் அந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள் சார். என் கிளைண்ட் ஒருத்தருக்கு சனி தசை, அவங்களுக்கு இந்த கோவில் ரெஃபர் பண்ணுறப்ப, சார் கொஞ்சம் நீங்களே எங்கள் கூட வாங்க, அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம், எங்களை கொஞ்சம் வழி நடத்தி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் புரோகிதர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்தாங்க, அவரோட பிள்ளைகள்லாம் வந்தாங்க. சரி, ஒரு நல்ல ட்ரிப்பாக இருக்குமே அப்படின்னு நானும் கிளம்பி போயிட்டு வந்தேன். ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். எந்த கோவில் போனாலும் ஒரு விடிய காத்தால் கிளம்பிடுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா டைம் கிடைக்கலன்னா அந்த கோவிலில் தங்கிட்டு கூட அடுத்த நாள் தரிசனம் பண்ணிட்டு கூட வரலாம். பட் இது லோக்கலில் இருந்ததுனால, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவே இருந்ததுனால, தஞ்சாவூர்லேருந்து ரைட் சைடு மன்னார்குடி டுவர்ட்ஸ் மன்னார்குடியிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுக்குள்ளவே அந்த கோவில் போச்சு. அதனுடைய விளக்கங்கள் கேட்டோம். அந்த கோவிலில் விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக ஒரு இடத்தையே ஒதுக்கி வச்சுட்டான். அவ்வளவு அகல் அந்த இடத்துல. எனக்கு பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ பேர் விளக்கேற்றுறீங்க, 2 விளக்கு ஒவ்வொருத்தரும் ஏற்றுங்க, அதே போதும். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு சனிக்கிழமை தான் போகணும் அப்படி இல்லை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி நாட்கள் அங்கே போங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சனிக்கிழமை போனது போதும், ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், திங்கக்கிழமை போகலாம், புதன்கிழமை போகிறது இன்னும் ரொம்ப விசேஷம். கடன்கள்லாம் அடையும். பொருளாதார முன்னேற்றத்துக்கு புதன் காரணமாவார். சனியும் புதனும் நல்ல இனிய நண்பர்கள். செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் மட்டும் அந்த கோவில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். மீதி நாட்கள் எல்லாம் தாராளமாக போங்க. ஈவன் இந்த நாட்கள்லையும் போகலாம். யார் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். கொஞ்சம் கூட்ட நெரிசலை குறைச்சிக்கலாம். ஒரு கோவிலில் போய் முண்டிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு நசுக்கிக்கிட்டு அது பிரார்த்தனை இல்லை. அந்த தெய்வத்துக்கிட்ட மனசு திறந்து பேசுங்க. அந்த ஸ்தலத்தோட மகத்துவத்தை பாருங்கள், அதோட பெருமையை தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த பெருமையை, இந்த ஸ்தல வரலாற சிவாச்சாரியார் சொல்கிறார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெய்மறந்து கேட்டேன். அவர் எனக்கு அந்த கோவிலில் அனுமதியும் கொடுத்தாங்க, இல்லை நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5-6 இயர்ஸாகவே அந்த கோவில் எனக்கு டச்சில் இருக்காங்க. ஆனால் இந்த கோவில் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல. வேற ஒரு அஸ்ட்ராலஜர் எடுத்து சொன்னது தான். அதுக்கப்புறம் நான் அதோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். அதனுடைய ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தேன். நிறைய தடவை போயிட்டும் வந்தேன். இந்த தடவை எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ரொம்ப பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை உங்களுக்காக தரேன். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த கோவிலில். இந்த கோவிலில் அன்னதானங்கள், தானிய தானங்கள், இதுதான் விசேஷம். திராட்சை பழம் அம்சம் பண்ணுறதோ, பேரிச்சம்பழம் அம்சம் பண்ணுறதோ, அதை விநியோகம் பண்ணுறதோ, அங்கே இருக்க பரதேசிகளுக்கு மனமுகந்து உணவு தானங்கள் கொடுக்கறதோ, வெளியில் வயோதிகர்கள் முடியாதவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் என்ன தொகை முடியுமோ, ஒரு டீ காஃபிக்கு, ஒரு ஸ்நாக்ஸுக்கு, ஒரு உணவுக்கு, நான் அந்த கோவிலில் அன்னதானத்துக்கு என்ன தொகை முடியுதோ அதை கட்டிட்டு வாங்க. அதுதான் பிரியம். அங்கே அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணுங்க. இந்த பஞ்சு நெருப்பையும் தெரிஞ்சுக்கங்க எப்படின்னு. அதுதான் திருக்கொல்லிக்காடு. இன்னும் அவர் சொன்ன விளக்கமும் ரொம்ப எனக்கு மனது நிறைவாக இருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மிருதுபாத நாயகம்பியா சமேத அக்னிபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், பொங்கு சனி பகவான் திருக்கோவில், திருக்கொல்லிக்காடு. இந்த ஊர்ல சுவாமி பேர் வந்து அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து மிருதுபாத நாயகி. கொல்லிக்காடார் பஞ்சனும் வெள்ளடியாள், நெருப்பும் பஞ்சும் ஒன்னா இருக்கிறதா வரலாறு. சூரிய பகவான் கல்யாணமாய் சூரிய பகவானுடைய வெப்பத்தை உஷாதேவியால தாங்க முடியலங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறா. அவளாலையும் தாங்க முடியல. இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி பாவை விமோச்சனம் கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறா. யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜன்கிற பட்டம். சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். ஒரு ஜென்மத்துல பண்ண பாபத்துக்கு இந்த ஜென்மத்துல தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனா புண்ணியவனா இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காம சனி பகவான் இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி, நான் தனதான்யாதிபதியா இருக்கணும், குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆஜுலுக்கு அதிபதியா இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கிட்டு சிவாலயங்கள்ல மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்துல 2வது அவதாரம் கையில ஏற்கலப்ப காகம் அபேகஸ்த முருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியாய் இருக்கார். இந்த ஊர்ல தரிசனம் பண்ணா கோலது துயர் தீர்க்கும் கொல்லிக்காடரே. கிரக ரீதியா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தால் துடைப்பார். சாதாரணமா தரிசனம் பண்ணா ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே, புகழ் ஓங்குறதா வரலாறு. இந்த ஊர்ல சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆஜுலுக்கு அதிபதி. 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊர்ல தசரதர் தரிசனம் பண்ணி பாவை விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுத்தி 108 ஏக்கர் ராஜமானியம் கொடுத்ததா வரலாறு. பிற்காலத்துல 1ஆம் குலோத்துங்கன் சோழர் காலத்துல செங்கல் கோவிலா கருங்கல் கோவிலா மாத்தினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. சம்பந்தர் பாடல்ல சுவாமியை சொல்லும்போது சொல்லுவார், மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடர் என்பர். மத்தம் ஊமத்தம்பு. ஊமத்தம்பு நம்ம எந்த ஒரு பூஜைக்கும் எதுக்கும் சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊர்ல குறிப்பா சொல்றார் சம்பந்தர். ஏன்னு கேட்டா, கைலாயத்துல சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பார்க்கிறாளாம். இந்த பேபிசாசுகள் பூதகணங்கள் பார்க்க முடியா. இந்த ஊர்ல வந்து சிவபூஜை பண்ணி கேட்கும்போது சுவாமி மனமிறங்கி இந்த ஊர்ல பேய்களோட பெரிய நடனம் ஆடுறாராம். பேய்களோட ஆடினார் மாநடனம்பார். பேய்களோட பெரிய நடனம் ஆடுறாராம். அப்ப பேபிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது. இங்க வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால ஏற்படக்கூடிய இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லி, அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தம்புவை பகவான் ஏத்துக்கணும்னு சொல்லவும் இந்த ஊர்ல ஏத்துக்கிறாராம். அதனால இந்த ஊர்ல வந்து தரிசனம் பண்ணா இந்த பில்லு, சூன்யம், கிரகதோஷம், சித்த பிரம்ம செய்வன இதெல்லாம் இருக்காதும்பா. அடுத்தது வன்னி மரம். பொதுவாவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம். குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். லட்சுமி கிடாட்சம், குபேர சம்பத்து ரெண்டு விதமா சொல்வா. லட்சுமி கிடாட்சங்கிறது கூடும் குறையும். குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமா 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள், புகழ், திருமணம், புத்திர சந்தானம், உயர்ந்த பதவிகள், இது எல்லாமே குபேர சம்பத்துல வரும். அதை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம். அதுதான் இந்த ஊர்ல பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ. மாப்பிள்ளை கொன்ன சரக்கொன்னம்பா. பிஞ்சு பூ காயிலையெல்லாம் ஒரே கொத்துல இருக்கும். சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு. இவ எப்படி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காளோ அது மாதிரி இந்த ஊர்ல தரிசனம் பண்ணா குடும்பத்துல ஸ்தாபனத்துல ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்கிறது வரலாறு. அடுத்த பாடல்ல சொல்லுவார், தேடினார் அயன்முடி மாலும் சேவடி, நாடினார் அவரென்று நணுகு கிற்றிலர், பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கொடினார் கரல் செய்வர் கொல்லிக்காடரேங்கிறார். பிரம்மா விஷ்ணு பாத்தின் நிலையும் பார்க்க போனா கிடைக்கல. ராவணன் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது. எதுவுமே தேவையில்லை, பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணும் போது அருள் பாலிச்சர்றார் அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டா, கைலாயத்துல சுவாமி அம்பாள்
இருக்கா. ராவணன் ரொம்ப கொஞ்சம் ஆணவம் உள்ளவன், போக முடியல. மலையை தூக்கும் பொழுது தன்னுடைய உடலே நசுங்கி கை நிரம்ப எடுத்து சாமகானம் வாசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது. அதனால இந்த ஊர்ல வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த ஆணவங்கள் இல்லாமல் பணிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணும் போது அருள் பாலிச்சுருவார் அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். அதே ஆகமத்துல பாத்தீங்கன்னா பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்ப்பாகார சமன்விதம் சகர் தரிசன மாத்திரேனா கோடி யக்ஞ பலம் லபேதுங்கிறார். மேற்கு முகமா இருக்கார் அக்னீஸ்வரர், பாம்ப சரிசமா மாலையா போட்டுக்கிறாராம். ஒரு செகண்ட்ல இன்னும் துல்லியமா தரிசனம் பண்ணாலே கோடி யாகம் பண்ண பலன் ஆகமத்துல சொல்றார். சம்பந்தர் பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணா அருள் பாலிச்சுறாருங்கிறார். அது மாதிரி இந்த ஊர்ல பிரம்மா, விஷ்ணு, ராவணன், ஹரிச்சந்திரன், தாருகாவன ரிஷிகள், சூரிய பகவான், உஷா தேவி, சாயா தேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேரு பெற்றிருக்கா. குறிப்பா சனி பகவான் சிவபூஜை பண்ணி 2வது அவதாரம் கையில ஏற்கலப்ப காகம் அபயகஸ்தம் ஊர்கஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியா வாழ்த்தும் கடவுளா இருக்காரு இந்த ஊர்ல. அதான் சிறப்பு. இப்போ அவருடைய விளக்கம்லாம் கேட்டோம் இல்லையா, எவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப மெய் மறந்து அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணினேன். திருநீர் கொடுத்தாங்க, அதை நெத்தியில் வச்சுட்டு வந்தேன். இப்போ அடுத்து இன்னொரு கோவில் போக போகிறோம், சேம் டே. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.